இந்த மாலை வேளையிலே மறுபடியும் தேவனுடைய செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். Prophet John Kibe has come with a greater anointing to minister the word and also praying for people. தீர்க்கதரிசி ஜான் கிபி அவர்கள் மிகுந்த அபிஷேகத்தோடு கூட ஜனங்களுக்காக ஜெபிக்கவும் தேவ வார்த்தையோடும் கூட நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார்கள். This morning pastors had a wonderful time and the anointing of fire was upon us. இன்றைக்கு காலையில் ஊழியக்காரர்களுக்கு அவர் செய்ததான ஊழியங்கள் மிக பிரயோஜனமாக அபிஷேகம் நிறைந்த ஒரு கூட்டமாக அது இருந்தது. In his life he has gone through a lot of problems and trials and difficulties, and God has raised this man of God to minister to people with compassion. இந்த ஊழியக்காரர் வாழ்க்கையில மிகுந்த கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள் வழியாக கடந்து சென்றபடினாலே ஆண்டவர் மக்களுக்கு மனதுருக்கத்தோடு கூட ஊழியம் செய்யும்படியாக இவரை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். With the word of wisdom and word of knowledge, that gifts operate in a very powerful way to touch your life and transform your life. உங்களுடைய வாழ்க்கையை தேவன் தொடவும், உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மறுரூபப்படுத்தவும் ஞானத்தின் வரங்கள், ஆவியானவருடைய பகுத்தறிகிற அந்த வரங்கள் வல்லமையாக கிரியை செய்கிறதை நாம் காண முடியும். Tomorrow morning in almost all the services, and he will be preaching the word of God. நாளைக்கு நடைபெறுகிற ஆராதனைகளில் ஏறக்குறைய எல்லா ஆராதனைகளிலேயும் அவர்கள் தேவனுடைய செய்தியை கொடுப்பார்கள். And also in the night service he will be preaching and bring many people from your areas. நாளைக்கு மாலை ஆராதனையிலேயும் இவர்கள் தேவனுடைய செய்தியை கொடுப்பார்கள். உங்களுடைய பகுதிகளிலிருந்து மக்களை நீங்கள் அழைத்து கொண்டு வரும்படியாக அன்பாக கேட்கிறோம். It is honor our privilege to introduce Prophet John Kibe right now, and he will come forward and deliver the message. Prophet John Kibe அவர்களை நாம் வரவேற்போமாக. Hallelujah. 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 Glory to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Amen. Amen. Hallelujah. Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க. Hallelujah. 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 God is good. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். God is good. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். Amen. Hallelujah. Hallelujah. The Bible says, வேதம் சொல்லுகிறது, there was a young man who went looking for his father's donkeys. தகப்பனுடைய கழுதைகளை தேடி போனதான ஒரு மனிதனை பற்றி வேதம் சொல்லுகிறது. That is the book of Samuel, 1 Samuel chapter 9. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம். 1 Samuel chapter 9 and verses 20. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். The Bible says, as for your donkeys that were lost 3 days ago, do not be thinking about them, for they are found, and for whom you are all desirable things of Israel, are they not for you, and for all your father's house? 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது, உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். May the Lord bless his word. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Hallelujah. How was your day? Look at your neighbor. இந்த நாள் எப்படி இருந்தது? You know, I see some of you, they are so serious. It's like God is going to beat them. ஆண்டவர் என்னமோ உங்களை அடிக்கிறது போல சிலர் ரொம்ப சீரியஸா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. It is good to come to the house of God with a smile. ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது மகிழ்ச்சியோடு கூட சிரிப்போடு கூட வருகிறது நல்லது. God have a good plan for you. உங்களுக்கு என்று சொல்லி தேவன் நல்ல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். I want to speak to your spirit, your hearts. உங்களுடைய ஆவிக்கு, உங்களுடைய இருதயத்திற்கு நேராக நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். I'm full of joy today. இன்றைக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். Very, very happy.
மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். Very happy. மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். I feel very good. ரொம்ப நன்றாக இருக்கிறது. I feel very good today. இன்றைக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. I'm very happy. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். I feel very strong today. இன்றைக்கு ரொம்ப பலமுள்ளவனாக நான் உணர்கிறேன். Very, very strong. மிக மிக பலமுள்ளவனாக. I am feeling very strong. மிக பலமுள்ளவனாக. Ask your neighbor, are you strong? பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கேக்குறீங்களா, நீங்க நல்ல பலமுள்ளவர்களாக இருக்கிறீங்களா? பக்கத்துல இருக்கிறவங்களை Tell your neighbor, you are strong. நீங்க பலமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். Tell your neighbor, you are strong. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, The நீங்க Bible says, let the weak say, I am strong. பலவீனன் எவனும் பலவான் என்று சொல்வானாக. I am strong. நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். I am strong. நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். I am strong. நான் பலமுள்ளவனாக I இருக்கிறேன். am strong. நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். Come, tell your neighbor, say, I am strong. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து You, சொல்லுங்க. you can shake them and tell them, say, கொஞ்சம் அசைச்சு அவங்கள I am சொல்லுங்க. strong. நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். I see some old women there. They don't have teeth. They are trying to speak, I am strong, looking down. Don't worry about your teeth. Speak, I am strong without சில fear. பாட்டிமார் பல்லு இல்லாதனால கீழே குனிஞ்சிட்டு பேசுற மாதிரி தெரியுது. பல்லில்லாட்டி பரவாயில்ல, நல்ல தைரியமா சொல்லுங்க. Say, I am strong. நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். Say, I am strong. நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். You know, some teeth fell down because you are taking a lot of liquor. And then when you came to Jesus without teeth, and you don't know whether you are going to be saying hallelujah because they are going to see no teeth inside your mouth. தண்ணியெல்லாம் நிறைய அடிச்சதுனால சிலருக்கு பல்லு உளுந்திருக்கலாம். பரவாயில்ல, நீங்களும் சத்தமாக சொல்லுங்கள். But look at your neighbor and tell your neighbor, I am strong. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நான் பலமுள்ளவனாக I இருக்கிறேன். am strong. நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். I am strong. நானும் பலமுள்ளவனாக இருக்கிறேன். Shake your husband and tell him, you are strong. பக்கத்துல Shake இருக்கிற that man and tell him, say, I am மனைவி strong. புருஷன் மனைவி பக்கத்துல You இருந்தாலும் young பரவாயில்ல, man, நீங்க turn at the சொல்லுங்க. back and tell mom and tell them, you are strong. நீங்கள் பலமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். You know, sometimes people they don't have joy in the place of work at home. So when they come to church, it's good to be strong and to be happy. வீட்டில் இருக்கும்போது சில பேர் பலவீனமாக இருக்கிறார்கள். ஆனால் திருச்சபைக்கு நாம் வரும் பொழுது பலமுள்ளவர்களாக இருக்கிறதுனால மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். You know, sometimes I see people, I want to pray for them and bless them, and they're saying, Pastor, still here. Still here. Pastor. Touch நான் me. சில பேருக்கு பார்த்து ஜெபம் பண்ண வரும் பொழுது இங்கே என்று சொல்லுவார்கள், இங்கே ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லுவார்கள். And I touch them. அவர்களை தொட்டு நான் And ஜெபிப்பேன். then they say, now here. Now here. இங்க இல்ல பின்னாலே என்று சொல்லி மாற்றி விடுவார்கள். You know, sometimes praying for the people it's like a joy. மக்களுக்காக ஜெபிக்கிறது என்கிறது மகிழ்ச்சியான ஒரு காரியம். And when you pray for them, and they say, Pastor, here now, here. இங்க முதுகுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது காலை தொட்டு அங்க ஜெப எனக்கு வலிக்கிறது என்று சொல்வார்கள். And you finish praying for, I say, they reach to the child, they say, now this one. பிறகு எல்லாம் ஜெபம் பண்ணி இருப்பாடு, இங்க ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லுவார்கள். And I feel very happy. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்காக. Especially for women. Women know how to get help from God. பெண்களுக்கு தான் ஆண்டவரிடத்திலிருந்து உதவியை எப்படி பெற்றுக்கொள்கிறது என்று தெரியும். But some few men, they just walk like this. சில ஆண்களை பார்த்து அப்படியே அசையாம நடந்து வருவாங்க. When you pray for them, அவர்களுக்கு ஜெபம் பண்றேன்னு சொன்னா they're just looking at your tie. Say, அவங்க டைய தான் பார்த்துட்டு இருப்பாங்க, என்னுடைய டைய தான் பார்த்துட்டு இருப்பாங்க. they try to help you to position the tie. என்னுடைய டைய சரியா வைக்கிறதுக்கு அவங்க உதவி செய்வார்கள். Are you okay now? Now you are happy. இன்றைக்கு மாலையிலே நீங்கள் நன்றாய் இருக்கிறீர்களா? Hallelujah. 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 The Bible says that the father of Saul, one day, he lost the donkeys. சவுலுடைய தகப்பன் ஒரு நாளிலே கழுதைகளை இழந்து போய்விட்டார். கழுதைகள் காணாமல் போய்விட்டன. And he sent his son Saul to go to look for donkeys. அந்த காணாமற் போன கழுதைகளை தேடுவதற்காக தன்னுடைய மகனாகிய சவுலை அவர் அனுப்பினார். And he went everywhere looking for his father's
donkeys. அவர் எல்லா இடங்களிலும் போய் தன்னுடைய தகப்பனுடைய கழுதைகளை தேடினார். And everywhere he went, he was asking, did you find some donkeys passing here? They say, no, we did not get them. எங்க இடத்துக்கு போனாரோ அந்த இடத்துல போய் கேட்பார், எங்காவது இங்க கழுதைகளை பார்த்தீர்களா என்று கேட்பார். அவர்கள் சொல்வார்கள், இல்ல கழுதைகளை நாங்கள் பார்க்கவில்லை. So they went everywhere looking for the donkeys. எல்லா இடங்களுக்கும் கழுதைகளை தேடி அவர் சென்றார். They went to the mountains, there were no donkeys. மலைக்கு போய் பார்த்தார், அங்கே மலையில கழுதைகள் இல்லை. They went next to the sea, there was no donkeys. கடலுக்கு பக்கத்திலே போய் பார்த்தார், அங்கேயும் கழுதைகள் இல்லை. They went to their uncles and to their aunties and to their relatives, and the donkeys were not there. எல்லா இடங்களுக்கும் போய் பார்த்தார், அங்கு கழுதைகளை காண முடியவில்லை. And the Bible says they came to a place and they asked one another. There were two boys. They asked one another, where are we going to find donkeys? ரெண்டு பேருமாக சேர்ந்து சொன்னார்கள், ஏன் நாம் கழுதைகளை தேடிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி. And his friend said, there is a man of God in this area. இந்த இடத்துல தேவ மனிதன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். And they said, we can go to this man of God, he will tell us where the donkeys are. தேவ மனிதனிடத்திலே போனால் அங்கே கழுதைகள் எங்கே இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுவார் என்று சொன்னார்கள். The other one said, how can we go to a man of God and we have nothing? We have no offering to take to the man of God. தேவனுடைய மனுஷனுக்கு கொடுக்கிறதற்கென்று காணிக்கைகள் நமக்கு ஒன்றும் இல்லையே, வெறுங்கையாக நாம் எப்படி தேவ மனுஷனிடத்தில் போகிறது? In those days, when you wanted to go to a man of God, you could not go to a man of God empty-handed. அந்த நாட்களில் தேவனுடைய மனிதனை அவர்கள் பார்க்க போகும் பொழுது வெறுங்கையோடு கூட அவரை பார்க்க போக கூடாது. So they said, பரிசுத்தவானாக அவரை பார்க்க போகும் பொழுது, I have some silver coins with me. We can go and offer them to the man of God. என்னிடத்திலே சில வெள்ளிக்காசுகள் இருக்கிறது, அதை அவருக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். So they went to the man of God. எனவே அவர்கள் தேவ மனிதனிடத்தில் போகிறார்கள். They went to the prophet of God, prophet Samuel. சாமுவேல் என்கிறதான தீர்க்கதரிசியினிடத்திலே அவர்கள் போகிறார்கள். And when they arrived there and they gave their offering to God and the man of God was there, these are the words the man of God said. அங்கே தங்களுடைய காணிக்கையை கொடுத்து விட்டு அந்த தேவ மனிதனிடத்திலே அவர்கள் போகிறார்கள். Verse 20. 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, I said, as for the donkeys you have been looking for, they were lost for 3 days, they have been found. 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் போடுங்க. 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நீங்கள் இந்த கழுதைகளுக்காக தேடி போய்க் கொண்டிருக்கிறீர்கள், கவலைப்பட வேண்டாம், அவைகள் ஆகப்பட்டன. The donkeys you are looking for, they are already found. நீங்கள் தேடி போன அந்த கழுதைகள் ஏற்கனவே அகப்பட்டு விட்டது. That means the man of God was telling them, you are looking for something that is already found. ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட காரியங்களுக்காக நீங்கள் தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி தேவனுடைய மனுஷன் சொல்லு. There is something I want you to see there. அங்கே சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். The man of God said, is it not you, the desire of Israel? இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆசை அபேட்சை எல்லாம் உன்னை பற்றி இருக்கிறது அல்லவா? So he spoke to Saul and told you, Saul, you are looking for the lost donkeys, but the lost donkeys, they are found, but you are not found. காணாமற் போன கழுதைகளை நீங்கள் தேடி போய் கொண்டிருக்கிறீர்கள், அது கண்டுபிடிக்கப்பட்டாயிற்று, ஆனால் உங்களை மக்கள் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். So Samuel was telling Samuel, the donkeys are found, but Saul is lost. சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார், கழுதைகள் கண்டுபிடிக்கப்பட்டாயிற்று, ஆனால் சவுல் இழந்து போனவராக, கண்டுபிடிக்கப்படாதவராக இருக்கிறார். Many people say, I don't have this, I don't have this, I'm looking for this, I'm looking for this, but the little thing is, themselves are lost. அநேகர் இது எனக்கு கிடைக்கல, அது எனக்கு கிடைக்கவில்லை, அதை தேடுகிறேன், இதை தேடுகிறேன் சொல்லுகிறார்கள், ஆனால் அவர்களோ இழந்து போனவர்களாக காணப்படுகிறார்கள். If you are in the wrong place, you cannot get the right thing.
தவறான இடத்திலே நீங்கள் தேடிக்கொண்டிருந்தால் சரியான காரியத்தை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. So Saul and his friend, they were lost looking for their lost donkeys. இழந்து போன கழுதைகளை தேடி போனதினாலே அவர்களும் இழந்து போய் விட்டார்கள். And if you are lost, you cannot find the lost donkeys. நீங்கள் இழந்து போனவர்களாக இருந்தால் காணாமல் போன கழுதைகளை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. You must be found first so that you can find the lost donkeys. முதலாவது நீங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், பிறகுதான் இழந்து போன கழுதைகளை உங்களால கண்டுபிடிக்க முடியும். Tell your neighbor, don't look for the donkeys. God is looking for you. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கழுதைகளை தேடி கொண்டிருக்க வேண்டாம், ஆண்டவர் உங்களை தேடி கொண்டிருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். Some of you are looking for the job and God is looking for you. So you are just, God is turn around. Go right. You are looking for donkeys and God is looking for you. நீங்க கழுதைகளை தேடி கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் கர்த்தர் உங்களை தேடி கொண்டிருக்கிறார். And I say, God, where are the donkeys? ஆண்டவரே, கழுதைகள் எங்கே என்று சொல்லி நீங்கள் தேடி And கொண்டிருக்கிறீர்கள். God is saying, oh, where are you? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். Until you change your direction and then you meet God. நீங்கள் உங்களுடைய திசையை திருப்பும் பொழுது தேவனை நீங்கள் சந்திக்கிறீர்கள். And God is telling you, I have been looking for you. ஆண்டவர் சொல்கிறார், உன்னைத்தான் நான் பார்த்து கொண்டிருந்தேன். Because I have your donkeys. ஏனென்றால் உன்னுடைய கழுதைகள் என்னிடத்தில் இருக்கின்றன. You are looking for donkeys, but God have your donkeys. நீங்கள் கழுதைகளை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவரிடத்தில் அந்த கழுதைகள் You இருக்கின்றன. are looking for a job, but God have your job. வேலைக்காக நீங்கள் தேடிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவரிடத்தில் உங்களுடைய வேலை இருக்கிறது. You are looking for money, but God have your money. நீங்கள் பணத்திற்காக தேடிக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய பணம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. You are looking for a healing, but God have your healing. நீங்கள் சுகத்திற்காக தேடிக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய சுகம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. So God is telling you, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், turn around, திரும்பி பார், turn around, திரும்பி பார், look for me now. இப்பொழுது என்னை பார், Look for me. என்னை நோக்கி பார். And when you turn around நீங்கள் திரும்பி and பார்க்கும் start பொழுது, looking for God, தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, and God said to Saul, ஆண்டவர் சவுலை பார்த்து சொன்னார், your donkeys are found, உன்னுடைய கழுதைகள் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டாயிற்று, and you have found me. நீ இப்பொழுது என்னை கண்டுபிடித்து. And the Bible says, and Samuel anointed Saul as king. சாமுவேல் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. When you stop looking for donkeys and start looking for God, you get something better than donkeys. கழுதைகளை தேடுகிறதை விட்டுவிட்டு தேவனை தேட நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது கழுதைகளை காட்டிலும் விலையேறப்பட்ட காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Look at your neighbor. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க. Tell him all hi. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க. Stop looking for a miracle and start looking for the miracle working God. அற்புதங்களை எதிர்பார்க்கிறதை நிறுத்திவிட்டு உங்களுக்காக அற்புதங்களை செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். Change your mind. உங்களுடைய சிந்தனையை திருப்புங்கள். Instead of looking for a miracle, just அற்புதங்களை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? turn around சுற்றி திரும்பி பாருங்கள். and say, God, ஆண்டவரே, I'm looking for you. உம்மை நான் நோக்கி And பார்க்கிறேன். immediately he will tell you, your donkeys are found. உடனே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார், உங்களுடைய கழுதைகள் கிடைத்து விட்டது. Your miracle is with me. உன்னுடைய அற்புதம் என்னிடத்தில் இருக்கிறது. He said, you have been looking for a wife. Oh, okay. But when you turn around and start looking for God, and God tells you, I have your wife. ஒரு மனைவிக்காக ஒரு பெண்ணுக்காக நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் திரும்பி ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், உனக்கு சரியான பெண், உனக்கு சரியான மாப்பிள்ளை நான் வச்சிருக்கிறேன். You have been looking for a job, but now you have changed. You are looking for me. The job is with me. இப்பொழுது நீங்க வேலைக்காக அலைந்து கொண்டிருந்தீர்கள், அதை நிறுத்திவிட்டு ஆண்டவரை நோக்கி நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அவரிடத்தில் உங்களுடைய வேலை இருக்கிறது. A job is not enough. வேலை போதாது. You are bothered because of small things. நீங்கள் சிறிய காரியங்களுக்காக வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். Can you imagine? Saul was a king, but he did not know he was to be anointed as a king. That's why he was looking for his father's donkeys. சவுல் ராஜாவாக வேண்டியவர், அதை அறியாமல் இருந்ததனால
தகப்பனுடைய கழுதையை அவர் கழுதைகளை தேடிக்கொண்டிருந்தார். But when they changed their mind, they said, let us look for the man of God. அவர்கள் திரும்பி சிந்தனையை திருப்பி தேவனுடைய மனிதனிடத்திற்கு போவோம் என்று சொல்லி சொன்னபொழுது, And they said, we are not going to the man of God empty-handed. வெறுங்கையாக நாம் தேவனுடைய மனுஷனிடத்தில் போக கூடாது. They say, we are going with an offering. ஒரு காணிக்கையோடு கூட நாம் போக போகிறோம். Some people, they don't give offering in the church because they say, I'm poor, I don't have a job. That's why I'm looking for a job. I don't have anything. I'm looking for a wife. I don't have anything. I'm looking for something. They said, we are looking for the lost donkeys, but at least we have something to go to God with. சில பேர் ஆலயத்திற்கு வரும் பொழுது காணிக்கை கொடுக்கறதில்லை. ஏன்னா எனக்கு வேலை இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை என்று சொல்லி கழுதைகளை தேடி போய் கொண்டிருக்கிறார்கள். Shake your neighbor and ask your neighbor, what are you looking for? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, எதை நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க? Because you came to a church, you are looking for something. ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து தான் நீங்கள் ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள். You came looking for something. Everybody came to church looking for something. சபைக்கு வருகிறவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை எதிர்பார்த்து வருகிறார்கள். Oh, if God can touch my husband, yes, okay. உங்களுடைய புருஷனை ஆண்டவர் தொட வேண்டும் என்று வருகிறீர்கள், நல்லதுதான். But I thank God you came to church. நீங்க சபைக்கு வந்தது நல்ல காரியம். Now, இப்பொழுது change your mind உங்களுடைய சிந்தனையை and மாற்றுங்க. say, I will not look for a miracle, I will look for the miracle working God. அற்புதங்களை நான் எதிர்பார்க்க மாட்டேன், எனக்கு அற்புதங்களை செய்கிற ஆண்டவரை நான் எதிர்பார்ப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. I will not look for donkeys, I want the God who owns gold and silver, and donkeys belong to him. கழுதைகளை நான் இப்பொழுது தேடிக்கொண்டிருக்க மாட்டேன், என்னுடைய ஆண்டவர் வெள்ளியும் பொன்னும் எல்லாமே அவரிடத்தில் இருக்கிறது, கழுதைகளும் அவரிடத்தில் இருக்கின்றன. Listen to me right now. இதை நன்றாக கவனியுங்கள். The Bible says, வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. Samuel told Saul, சாமுவேல் சவுலை பார்த்து இப்படி சொன்னார், don't worry about the donkeys. கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், The whole of Israel is looking for you. முழு இஸ்ரவேல் மக்களும் உன்னைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். You are supposed to be the king of Israel, இஸ்ரவேலுடைய ராஜாவாக நீ இருக்க வேண்டியவன். but you are looking for donkeys. ஆனா கழுதைகளை தேடிக்கொண்டிருக்கிறாய். You are looking for money, but God is saying, I'm looking for you. பணத்தை நீ தேடிக்கொண்டிருக்கிறாய், ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை தேடிக்கொண்டு. You are not supposed to be looking for money. You are supposed money to be looking for you. நீ பணத்தை தேடிக்கொண்டிருக்கிறது அல்ல, ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்க வேண்டும். If you come to realization that it's not the miracle you need God, then miracles will follow you. அற்புதங்களை தேடிக்கொண்டிருக்கிறது அல்ல, அற்புதங்களை செய்கிற ஆண்டவரை தேடுவேன் என்று சொல்லும் பொழுது எல்லா அற்புதங்களும் உங்களுக்கு பின்னால வரும். He went to Samuel because himself was lost and looking for the lost donkeys. சாமுவேலிடத்தில் அவர் போன பொழுது சவுல் தன்னையே இழந்தவராக இருந்தார், எனவேதான் கழுதைகளை தேடிக்கொண்டு வந்தார். But when he was going back home, ஆனால் வீட்டிற்கு திரும்பி செல்லும் பொழுது he went home as a king. ராஜாவாக அவன் திரும்பி சென்றான். கரங்களை தட்டி So ஆண்டவரை every donkey in Israel became his donkey. இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த எல்லா கழுதைகளும் இப்பொழுது இவருடைய கழுதையாக மாறிவிட்டது. He was there and everyone and their donkeys were serving him. எல்லா கழுதைகளும் இப்பொழுது அவருக்கு சேவை செய்யக்கூடிய நிலைமையில எல்லாம் அவருடையதாக மாறிவிட்டது. So I came to tell you something. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். God is saying, I want you. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீதான் எனக்கு வேண்டும். Yes, you are sick, but I've been looking for you. வியாதியோடு தான் நீங்க வந்திருக்கீங்க, ஆனா நீங்கள் தான் எனக்கு வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். You became sick because I wanted you to come to the house of God because I was looking for you. உன்னை நான் தேடிக்கொண்டிருந்தபடியினால் தான் நீ பலவீனமாய் சுகவீனமாய் ஆலயத்திற்கு வருகிறதுனால நான் உன்னை பார்க்க முடியும். You lost your job. வேலை இழந்து விட்டாய். I wanted you to lose your job so that you may come to the house of God looking for a job because I wanted you. நீ எனக்கு வேண்டும், அதனால் தான் நீ உன்னுடைய வேலையை இழந்து விட்டாய். வேலையை தேடி ஆலயத்திற்கு வந்திருக்கிறாய், நீ எனக்கு வேண்டும். God is after you. ஆண்டவர் உன்னை எதிர்பார்த்து இருக்கிறார். You are saying my husband must change. God is looking for you. என் புருஷன் மாறணும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். God is looking for you.
நீங்கள் தான் ஆண்டவருக்கு வேண்டும். You're saying, oh, my children, not your children. Your children, God will change them. But God is looking for. ஐயோ என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்களே என்று சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீதான் எனக்கு வேண்டும். God is looking for you. உங்களைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு. God was looking for Saul. ஆண்டவர் சவுலை எதிர்பார்த்திருந்தார். But Saul was looking for donkeys. ஆனால் சவுலோ கழுதைகளை தேடிக்கொண்டு. God sent me today to tell you, your donkeys are found. ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் சொல்லும்படியாக என்னை அனுப்பி இருக்கிறார். உங்களுடைய கழுதைகள் ஏற்கனவே அகப்பட்டு விட்டன. Your miracles are found. உங்களுடைய அற்புதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாயிற்று. But before you receive your miracle, ஆனால் அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் God is saying, I want you. நீ எனக்கு வேண்டும் என்று I ஆண்டவர் சொல்கிறார். want your heart. உன்னுடைய இருதயம் எனக்கு I வேண்டும். want you. நீதான் எனக்கு வேண்டும். Yes, God wants you. ஆம், நீங்கள் தான் ஆண்டவருக்கு வேண்டும். God wants you. ஆண்டவருக்கு நீங்கள் தான் வேண்டும். God wants you. உங்களை தான் ஆண்டவர் விரும்புகிறார். There is a better place God has prepared for you. உங்களுக்காக சிறப்பான ஒரு இடத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். God has prepared Saul to become the king. சவுலை ராஜாவாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டம் But he வைத்திருக்கிறார். was complaining about donkeys. ஆனால் கழுதைகளை பற்றி அவர் குறை Donkeys. சொல்லிக் கொண்டிருக்கிறார். Donkeys. கழுதைகள், Donkeys. கழுதைகள், Donkeys. கழுதைகள், Donkeys. கழுதைகள். Listen to me. நல்லா கவனிங்க. Donkeys have no problem. கழுதைகளுக்கு பிரச்சனை இல்ல. I say donkeys have no problem. கழுதைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. God have already arrested the donkeys. ஏற்கனவே ஆண்டவர் அந்த கழுதைகளை God have already positioned your miracle somewhere, but God is looking for you. ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை சரியான இடத்துல வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் முதலாவது ஆண்டவர் இடத்துல வர God வேண்டும். is looking for you. உங்களைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்து. Don't say my husband, my job, my everything. God is saying, I need thee. எனக்கு வேலை இல்லையே, எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தான் எனக்கு வேண்டும். Turn around திரும்பி பார். and say, God looking for you. ஆண்டவர் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். God is carrying your miracles. ஆண்டவர் உங்களுடைய அற்புதங்களை சுமந்து கொண்டு வருகிறார். What you are looking for, God is ஆண்டவர் carrying. உங்களுக்கு என்னத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அதோடு கூட அவர் இருக்கிறார். God is saying, Kumar, குமார், Rajkumar, ராஜ்குமார், Anna, அண்ணா, where are you? எங்க இருக்கிறாய்? Where are you? எங்க இருக்கிறாய்? And you are saying, God, ஆண்டவரே, I'm looking for donkeys. கழுதைகளை நான் தேடிக் கொண்டிருக்கிறேன். And God is telling you, I have your donkeys, come here. ஏன் உன்னுடைய கழுதைகள்லாம் என்கிட்ட இருக்கு, ஏன்ட்ட வா. And saying, Lord, I need donkeys. ஆண்டவரே, எனக்கு கழுதைகள் தான். God is saying, I'm looking for you. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை தான் And I say, எதிர்பார்க்கிறேன். Lord, donkeys. நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே கழுதைகள், And you're crying, donkeys. கழுதைகள் என்று Donkeys, Lord, I want that donkey. கழுதைகள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில். And God is saying, I'm looking for you. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். And the time you're going to turn around and நீங்கள் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, say, can I go to God? தேவனிடத்தில் நான் போகட்டுமா? Can I go to God? நான் தேவனிடத்தில் போகட்டுமா? Can I go to God? தேவனிடத்தில் போகட்டுமா? And you say, I'm not looking for anything else. I want to look for God. எதுவுமே எனக்கு வேண்டாம், ஆண்டவர் தான் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் You'll be saying, Lord, save my husband, save our family. But God is saying, I want you. என்னுடைய புருஷனை ரட்சிங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை ரட்சிங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், God is saying, நீதான் எனக்கு வேண்டும், வா. God is saying, come closer to me. ஏன் பக்கத்துல நெருங்கி வா. God is saying, come. வா 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 வா. Come. என்னுடைய பக்கத்துல வா. About the donkeys, I have already have them here. Just come to me. கழுதைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கழுதைகள் அங்க இருக்கு, நீ என்னிடத்துல வா. Do you know, Saul did not say, just tell me where the donkeys are. He did not ask that question anymore. அந்த கழுதைகள் எங்க இருக்கு நான் பார்க்கட்டும், இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் சவுல் அதற்கு மேலே கேட்கவில்லை. And he was given a position of a king. ஒரு ராஜாவினுடைய ஒரு இடத்தை ஆண்டவர் கொடுத்தார். And he was told, அது சொல்லப்பட்டது, instead of going around looking for donkeys, கழுதைகளை சுற்றி தேடி போய் கொண்டிருந்தாய், sit down.
இப்பொழுது உட்காரு, Sit down and relax. உட்கார்ந்து இளைப்பாரு. This is your position. இதுதான் உன்னுடைய இடம். Rest in God. கர்த்தரிலே Rest in God. தேவனிலே இளைப்பாற வேண்டும். Rest in God. தேவனிலே இளைப்பாற வேண்டும். Donkeys will come and go, கழுதை வரும் போகும், but be here with me. ஆனால் இங்கே நீ என்னோடு கூட இரு. Money can come and go. பணம் வரும், பணம் போயிரும். Businesses can come and go. வியாபாரம் வரும், தொழில் வரும், போயிரும். But the Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, those who wait upon the Lord, he shall renew their strength. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தங்கள் பலனை புதுப்பித்துக் கொள்வார்கள். This is your place. இதுதான் உங்களுடைய இடம். The place of joy with God. தேவனோடு கூட மகிழ்ச்சியாக இருக்கிற You இடம். are asking for many things, but God is saying, come to me. அநேக காரியங்களை ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்திலே வா. Come to me, all that labor and are heavy laden, and I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். John chapter 14, the Bible says, do not let your heart be troubled. Trust in God. யோவான் 14ஆம் அதிகாரத்திலே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள். The Bible says, draw near to God, and God will draw near to you. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்திலே சேருங்கள், அவர் உங்களிடத்திலே சேருவார். God is saying, come. ஆண்டவர் சொல்லுகிறார், Come to me. வாங்க வாங்க, Come. வா என்னிடத்திலே வா. You are looking for many things, but I've been looking for you. நீ அநேக காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறாய், நானும் உன்னைத்தான் God தேடிக்கொண்டிருக்கிறேன். is saying, come. ஆண்டவர் சொல்லுகிறார், வா, This is your place. இது உன்னுடைய இடம். Come, just come. வா Come. வா, Stop crying and come. அழுகிறத நிறுத்திட்டு வா. Don't worry about a job, about money, about rent, about anything. Come. வேலையை குறித்தோ காரியங்கள் என்ன காரிய பிள்ளைகளை குறித்தோ கவலைப்படுகிறத நிறுத்திவிட்டு என்னிடத்துல வா. Come. வா, Closer to God. தேவனுக்கு come நெருக்கமாக closer. பக்கத்துல Do not be worried in your heart. Come. இருதயத்துல வேதனைப்பட வேண்டாம், வா. God is in need of your heart. ஆண்டவருக்கு உங்களுடைய இருதயம் வேண்டும். Come. வாங்க, Come to Him. அவரிடத்துல வாருங்கள். Pastors, come closer to God. பாஸ்டர்ஸ், ஆண்டவரிடத்துல நெருங்கி வாருங்கள். Intercessors, come closer to God. மன்றாடும் ஜெபிக்கிறவர்களே, ஆண்டவரிடத்துல நெருங்கி வாருங்கள். Youth, come closer to God. நெருங்கி ஆண்டவரிடத்துல வாருங்கள். Stop looking for things and look for Him. மற்ற காரியங்களை பொருட்களை பார்க்கிறதை நிறுத்திவிட்டு அவரை நோக்கி பாருங்கள். Every day, every night, ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு ராத்திரியிலையும் looking for things. பொருட்களை தேடி 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 Looking for things. பொருட்களை தேடி 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 Every day, looking for things. ஒவ்வொரு நாளும் இப்படி பொருட்களை தேடி 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 Looking for things. பொருட்களை தேடி தேடி இருக்கிறீர்களா? Where will I get it? எங்க இதெல்லாம் எனக்கு கிடைக்கும்? And you become disappointed நீங்கள் ஏமாந்து போகிறீர்கள். because you don't get what you are looking for. ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் கிடைக்கல. But God is telling you, I have it. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க I have எதிர்பார்க்கிற what you are looking for. என்னிடத்தில் இருக்கிறது. Just turn around. திரும்பி என்னை பார். You know, God told Abraham, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், He told him, turn around. திரும்பி பார், And the lamb is just behind you. உனக்கு பின்னாலே அங்க ஒரு ஆட்டுக்குட்டி I've இருக்கு. already provided the sacrifice. ஆண்டவர் ஏற்கனவே பலிக்குரிய காரியத்தை Just turn around. திரும்பி பார், And the sacrifice is there. அங்கே பலி மிருகம் இருக்கிறது. And then he offered the sacrifice. அந்த பலியை ஆண்டவருக்கு அவர் And செலுத்தினார். God received the sacrifice. ஆண்டவர் அந்த பலியை ஏற்றுக்கொண்டார். What are you looking for? நீங்கள் எதை எதிர்பார்த்து Why இருக்கிறீர்கள்? are you crying every day? ஒவ்வொரு நாளும் ஏன் அழுது And you கொண்டிருக்கிறீர்கள்? don't know what you are looking for. எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக God is telling you. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். God is telling you, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், I have your donkeys. உங்களுடைய
கழுதைகள் என்னிடத்தில் I இருக்கிறது. have your donkeys. உங்களுடைய கழுதைகள் I என்னிடத்தில் have your job. உன்னுடைய வேலை என்னிடத்தில் இருக்கிறது. I have your wife. உன்னுடைய மனைவி என்னிடத்தில் இருக்கிறார். I have your husband. உன்னுடைய புருஷன் என்னிடத்தில் இருக்கிறார். I have your children. உன்னுடைய பிள்ளைகள் என்னிடத்தில் இருக்கிறார்கள். I have your finances. உன்னுடைய பொருளாதாரம் என்னிடத்தில் I have இருக்கிறது. your blessings. உன்னுடைய ஆசீர்வாதங்கள் என்னிடத்தில் இருக்கிறது. Look for me. என்னை நோக்கி பார். Look for என்னை me. பார், என்னை நோக்கி பார். Look for me. என்னை நோக்கி பார். Look at the eyes of your neighbor and tell your neighbor, look for God. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவனை பாருங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களை Tell பார்த்து them, சொல்லுங்க, look தேவனை for பாருங்கள். God. தேவனை பாருங்கள். Look for God. தேவனை பாருங்கள். Look for God. தேவனை Look பாருங்கள். for God. தேவனை பாருங்கள். Look for God. தேவனை பாருங்கள். One day, ஒரு நாளிலே there was a young man. வாலிபனாக நான் இருந்த பொழுது He was looking for everything everywhere. எல்லா இடங்களிலும் எல்லா காரியங்களும் தேடி அலைந்தேன். And his father was in the bedroom sleeping. என்னுடைய தகப்பன் பெட்ரூம்ல தூங்கிட்டு இருந்தார். And after looking for everything everywhere and he did not get anything, எல்லா காரியங்களும் எல்லா இடத்திலும் தேடி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கவில்லை. then he said, where is my father? அவர் சொன்னார், என்னுடைய தகப்பன் எங்கே? And he said, where is my father? என்னுடைய அப்பா எங்கே இருக்கார்? And he knocked the door of the bedroom. அந்த பெட்ரூம்னுடைய கதவை அவர் தட்டினார். And the father was inside the bedroom. தகப்பன் அங்க வீட்டுக்குள்ள படுக்கை அறைக்குள்ள இருந்தார். And the father said, I have been looking for you. அப்பா சொன்னாங்க, நான் உன்னை தாப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். And the son said, why are you looking for me? மகன் சொல்லுகிறான், என்ன எதுக்காக என்ன தேடிக் கொண்டிருந்தீர்கள்? And the father said, அப்பா சொன்னாரு, now I'm old. நான் இப்ப வயசாயிட்டேன். I want you to take care of my everything. எனக்கு இருக்கிற எல்லா காரியத்தையும் மகனே இனிமேல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும், உன் கையில தான் நான் கொடுக்க போகிறேன். And the father said, I want your ID. உன்னுடைய அடையாள அட்டை எனக்கு வேண்டும். And I want you to sign these documents. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் கையெழுத்து போட வேண்டும். And after he signed everything, அவர் எல்லாவற்றுக்கும் கையெழுத்து போட்ட பிற்பாடு his father said, these are the keys of the store. அவர் கையில் இருக்கிற சாவி கொத்தை கொடுத்து, இதுதான் ஸ்டோர்ல இருக்கிற These are the keys of the cars. இந்த கார்களுடைய சாவி எல்லாம் இதுதான். These are the ATM cards and these are the passwords. இந்த ஏடிஎம் கார்டு எல்லாம் இதனுடைய பாஸ்வேர்ட் எல்லாம் இதுதான் என்று சொல்லி These are the pin of the ATM cards. இதுதான் ஏடிஎம் கார்டுனுடைய எல்லா பாஸ்வேர்ட் என்று சொல்லி. And his father said, this account have this much, this account have this much, this account have this much, so take care of all the accounts. இந்த அக்கவுண்ட்ல இவ்வளவு பணம் இருக்கு, இந்த அக்கவுண்ட்ல இவ்வளவு பணம் இருக்கு, இந்த அக்கவுண்ட்ல இவ்வளவு பணம் இருக்கு, இது எல்லாவற்றையும் நீ And the வைத்துக்கொள். father said, I trust you. நான் உன்னை நம்புகிறேன். Use them the way you want. நீ விரும்புகிறபடி இதை பயன்படுத்து. And the son looked at the father. மகன் தகப்பனை பார்த்து சொன்னான். And the tears came down. மகனுடைய கண்களிலே கண்ணீர் வடிந்தது. He had applied loans in every bank. அவன் எல்லா பேங்க்லயும் கடன் வாங்குவதற்காக அப்ளை பண்ணியிருந்தார். And every bank had said, we cannot give you a loan. எல்லா பேங்க்காரங்க சொன்னாங்க, உனக்கு நாங்க பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி. He had gone to every showroom looking whether he can get a car through a loan, and they said, we cannot give you. கார் விக்கிற இடங்களுக்கு போய் எனக்கு லோன்ல ஏதாவது கார் கிடைக்குமா என்று சொல்லி பார்த்த, யாருமே அதை கொடுக்கவில்லை. Little did he know that everything was with his father. தகப்பனிடத்துல எல்லாமே இருக்கிறது என்று சொல்லி அந்த மகனுக்கு தெரியவில்லை. Then he knelt down before the father with all the tears coming down. தகப்பனுக்கு முன்னால முழங்கால் படியிட்டு அவருடைய கண்களில் இருந்து மகனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. And he told the father, தகப்பனை பார்த்து சொன்னார், if I knew this yesterday, நேற்று எனக்கு இந்த விஷயம் if தெரிஞ்சிருந்தா, I knew this last week, கடந்த வாரத்துல இது எனக்கு தெரிந்திருந்தா, if I knew this 1 year ago, ஒரு வருஷத்துக்கு முன்னால இது தெரிஞ்சிருந்தா, I could not be sick, நான் வியாதிப்பட்டிருக்க மாட்டேன், I could not be stressed, எனக்கு அழுத்தம் இருந்திருக்காது, I could have come to you. உங்களிடத்துல நான் வந்திருக்க மாட்டேன். Don't wait until everything is not working for you. உங்களுக்கு ஒண்ணுமே நடக்க கூடாத அந்த மோசமான நிலைமை வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். Go back to your father.
உங்களுடைய தகப்பனிடத்துக்கு திரும்பி போங்கள். I say, go back to your father. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய தகப்பனிடத்திற்கு திரும்பி போங்கள். God is saying, go back to your father. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய தகப்பன். God is your father. தேவன் தான் உங்களுடைய தகப்பனாயிருக்கிறார். God is your father. தேவனே உங்களுடைய And தகப்பனாயிருக்கிறார். everything you need is with your father. உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்களுடைய தகப்பனிடத்தில் இருக்கிறது. I want you to close your eyes. உங்களுடைய கண்களை மூடும்படியாக நான் கேட்கிறேன். Everybody close your eyes. எல்லாரும் கண்களை மூடி. Close your eyes. எல்லாரும் கண்களை மூடி. Everybody close your eyes. எல்லாரும் கண்களை மூடி. Just close your eyes. எல்லாரும் கண்களை மூடி. Today you are sick. இன்றைக்கு நீங்கள் வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருக்கலாம். But God is with your healing. ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்க போகிறார். Today you are troubled in your heart. இருதயத்தில் வேதனையோடு கலக்கத்தோடு நிம்மதி இல்லாம வந்திருக்கீங்களா? But God have your answer. ஆண்டவர் உங்களுக்குரிய பதிலோடு வந்திருக்கிறார். The Lord sent me today. இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு சொன்னார். And God told me. ஆண்டவர் சொன்னார், Tell them. அவர்களுக்கு சொல்லு, Stop looking for the donkeys. கழுதைகளை தேடுறதை விட்டுருன்னு சொல்லு. Come looking for me. என்னை நோக்கி பார். Because I'm going to give you something better than donkeys. கழுதைகளை காட்டிலும் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறதை காட்டிலும் விசேஷமான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். Something better than donkeys. கழுதைகளை காட்டிலும் Something better விசேஷமான than donkeys. கழுதைகளை காட்டிலும் விசேஷமான காரியம். If you came today இன்றைக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் சொன்னால், and you want to say in your heart, உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் இப்படி சொல்ல விரும்பினால், Lord, I have been looking for this and that, but today I want to look for you. ஆண்டவரே இதையும் அதையும் தேடியே வாழ்க்கையை கழித்து விட்டேன், இன்றைக்கு நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன், நீர் தான் எனக்கு வேண்டும். I want to look for, I need thee everywhere, most holy one. Not a voice like that. Rabara shere bayanda la boyanda. I need thee, oh I need thee. Shirabala la bush. I need thee, Lord. ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும். This is what I'm looking for. I'm looking for you. ஆண்டவரே இதைத்தான் உம்மைத்தான் நான் நோக்கி I'm வந்தேன். looking for you, Jesus Christ. இயேசு ஆண்டவரே உம்மைத்தான் I'm looking for you, Lord. நீர் தான் எனக்கு வேண்டும். I'm looking for you. ஆண்டவரே நீர் தான் எனக்கு வேண்டும். I'm looking for you. ஆண்டவரே நீர் தான். I'm looking for you from today. இன்றிலிருந்து உம்மைத்தான் நோக்கி பார்ப்பேன். My heart have changed. என் இருதயம் மாறிவிட்டது. I'm looking for you. உம்மைத்தான் தேடி Can வந்தேன். you stand up on your feet right now? எல்லாரும் எழும்பி நிற்போமா? Stand up on your feet. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? Stand up on your feet. எல்லாரும் எழும்பி நிற்போம். Oh Lord, we came to meet with you, Lord. ஆண்டவரே நாங்கள் உம்மை சந்திக்கும்படியாக வந்திருக்கிறோம். Yes, we came looking for a miracle, but now we need thee, Lord. ஆண்டவரே அற்புதங்களை தான் தேடி வந்தேன், ஆனால் இப்ப நீர் தான் எனக்கு வேண்டும். We want you, Lord. ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. And we can sing and say, oh, to Jesus I surrender. Oh, to thee I freely give. Sharabasiriba Ramayanda Ra Shilarabayanda. I surrender. Oh, I surrender. Oh, oh, to thee my blessed Savior, I surrender. I surrender. Oh, everybody lift up your hands before God. I surrender. Oh, to thee my blessed Savior, I surrender. I surrender. Oh, I surrender. Oh, to thee my blessed Savior, I surrender. Can you surrender to Jesus and say, I surrender. ஆண்டவரே I
surrender Ah, to Thee, my blessed Savior. I surrender all. If you don't know Jesus as your Savior, இயேசுவை இரட்சகராக ஆண்டவராக இதுவரைக்கும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், and you say, today இன்றைக்கு I come to Jesus, இயேசு ஆண்டவரிடத்தில் and நான் you say, வருகிறேன். Jesus, இயேசுவே, I have been looking for you. உம்மைத்தான் நான் நோக்கி பார்த்து கொண்டிருந்தேன். I have been looking for donkeys, not knowing that I want to look for you. உம்மை நான் தேடுவதற்கு பதிலாக ஆண்டவரே கழுதைகளை அங்குமிங்குமாக தேடிக்கொண்டிருந்தேன். And you're saying, today இன்றைக்கு I want to give my life to Jesus. என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். You're saying in your heart, I want to give my life to Jesus Christ. உங்களுடைய இருதயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், This is the greatest miracle you can ever have in life. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அற்புதம் இருக்கும் என்று சொன்னால் அந்த அற்புதம் இதுதான். And I want to give you an opportunity to come to Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும்படியாக ஒரு வாய்ப்பை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். Jesus is waiting for you. ஆண்டவராகிய இயேசு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். Jesus is waiting for you. ஆண்டவராகிய இயேசு உங்களுக்காக Jesus is waiting for you. ஆண்டவராகிய இயேசு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். I want you to come slowly to Jesus. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் மெதுவாக நீங்கள் முன்னால வரும்படியாக I want you to fight your way in front and come and receive Jesus as இந்த your ஆண்டவராகிய Savior. இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லுகிறவர்கள் தயவு செய்து முதலாவது கையை உயர்த்துங்கள். உங்களுடைய கைகளை உயர்த்தி காண்பீங்கள். Those who want to give their life to Jesus, உங்களுடைய கைகளை உயர்த்தினவர்கள், ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை கொடுக்கிறேன் சொல்லி கைகளை உயர்த்தினவர்கள், come to தயவு செய்து Jesus. நீங்கள் கைகளை உயர்த்தினவர் எல்லாரும் Come முன்னால to Jesus. வாங்க முன்னால வாருங்கள். Not for healing, only them that want to receive Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள சுகத்திற்காக அல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் கையை உயர்த்தினவர்கள் நீங்க எங்க இருந்தாலும் பின்னால இருந்தாலும் வாங்க முன்னால வாருங்கள். Come to Jesus. கைகளை உயர்த்தினவர்கள் தயவு செய்து முன்னால Come to வாருங்கள். Jesus. முன்னால வாருங்கள். இயேசு ஆண்டவரிடத்தில் Come to வாருங்கள். Jesus. இயேசு ஆண்டவரிடத்தில் Come வாருங்கள். to Jesus. மெதுவா முன்னால வாருங்கள். Come to Jesus. இயேசு ஆண்டவரிடத்தில் வாருங்கள். Come to Jesus. இயேசு ஆண்டவரிடத்தில் வாருங்கள். Come to Jesus. ஆண்டவராகிய If இயேசுவிடத்தில் you're up there, just come down and come to Jesus. மேல இருந்தாலும் பரவாயில்ல, மெதுவா நீங்கள் அப்படியே கீழே இறங்கி வாருங்கள். Oh, to Jesus I surrender. Oh, to Thee I freely give. Riyashirabayantarabasa. I surrender. Oh, I surrender. All to Thee, my blessed Savior, I surrender. This is your first time you have come to Jesus Christ. முதல் முறையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் முன்னால வந்திருக்கிறீர்கள். And maybe you gave your life to Jesus and you went back to the world. ஒருவேளை முன்னால ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, இப்பொழுது உலகத்திற்கு பின்பாக நீங்கள் பின்மாற்றத்தில் போயிருக்கிறீர்கள். And you want to give back your life to Jesus. மறுபடியுமாக ஆண்டவருக்கு உங்களுடைய You வாழ்க்கையை can still come back to Jesus. மறுபடியுமாக ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி காண்பீங்க. You can still come back to Jesus. மறுபடியும் நீங்கள் திரும்பி வர முடியும். If you went back நீங்கள் பின்மாற்றத்தில் ஆண்டவரை விட்டு and போயிருந்தால், you're saying, I want to come back to Jesus. மறுபடியும் நான் ஆண்டவரிடத்தில் வருகிறேன் சொல்லுகிறவர்கள் முன்னால, God is a God of the second chance. ஆண்டவர் இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கிற நல்ல ஆண்டவராய் You இருக்கிறார். can still come back to நீங்கள் Jesus. முன்னால வாருங்கள். அப்படிப்பட்டவர்களும் நீங்க முன்னால Come வாருங்கள். back to Jesus. இயேசு ஆண்டவரிடத்தில் திரும்பி வாருங்கள். Come back to Jesus. இயேசு ஆண்டவரிடத்தில் திரும்பி வாருங்கள். You can get their contacts right now. இப்பொழுது நீங்க அதை எல்லாம் எழுதி Get their contacts right now. இப்பொழுது அந்த பேப்பரை கொடுத்து Get their கார்டு contacts right now. பேப்பரை கொடுத்து அந்த கார்டை கொடுத்து Your எழுதி first time at, if you left Jesus, you went back to the world and you want to come back to Jesus. முன்னால் பின்னாலேயும் கூட அந்த கார்டெல்லாம் கொடுத்து எழுதி வாங்குங்கள். கார்டு கொடுங்க, கார்டு கொடுத்து எழுதி வாங்க. நீங்கள் Karabasakayandara. இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க,
பிறகு பின்மாறி போய்விட்டீர்கள், சபைக்கு வருகிறது இல்ல, ஆண்டவரை விட்டு விட்டீர்கள். நீங்களும் முன்னால வாருங்கள், நீங்களும் முன்னால வாருங்கள். Rabayanda, just write their names down. உங்களுடைய பேர விலாசங்களை எல்லாம் அந்த கார்டுல எழுதி கொடுக்கும்படியாக அன்பாக கேட்கிறோம். Shiribayanda Rabba Shiribayanda. Oh, hallelujah, 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 hallelujah. I want to sing a Swahili song as they lay their names. பேரை எழுதி வாங்குங்க, பேரை எழுதி வாங்குங்கள் கார்டுல எல்லாரும். மூப்பர்களாக இருக்கிறவர்கள் NLG குழுவில மூப்பர்களாக இருக்கிறவர்களும் நீங்கள் முன்னால வாருங்கள். NLG குழுவில ஊழியம் செய்கிறவர் வந்து முன்னால வந்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த கார்டெல்லாம் எழுதி கொடுக்கறதுல தயவு செய்து மூப்பர் குழுவில இருக்கிறவர்கள் முன்னால வந்து இந்த கார்டெல்லாம் எழுதி கொடுக்கறதுல உதவி செய்யும்படியாக அன்பாக கேட்கிறோம். மூப்பர் குழுவில இருக்கிறவர்கள் NLG-ல Hakuna kama wewe, hakuna, hakuna, hakuna kama wewe, hakuna, hakuna, hakuna kama wewe. Wewe ni Bwana, Bwana wa mabwana, hakuna kama wewe, hakuna, hakuna, hakuna kama. Don't go away, don't go away. போக வேண்டாம். Just remain here. இங்கே இருங்கள், இங்கே இருங்க. Remain here, remain here. தயவு செய்து இங்கே இருங்க. I will pray for you as I pray for the sick. இங்கே வியாதியஸ்தருக்காக நான் ஜெபிக்க போறேன். நீங்க இங்கே இருங்க. Even the sick now they can come. வியாதியோடு நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னா தயவு செய்து இப்பொழுது நீங்கள் முன்னால வரணும். Even the sick can come now. வியாதியோடு இருக்கிறவர்கள் யாராவது சுகத்திற்காக வந்திருந்தால் தயவு செய்து முன்னால வாருங்கள். வியாதிக்காக ஜெபிக்க வேண்டும் என்று முன்னால வாருங்கள். Blessed, blessed, தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம், ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா, ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா, பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், ஹல்லேலூயா, பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், ஹல்லேலூயா, பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா, பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம், 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 Masukabayan, தேவ பிரசன்னம், Masakayanda la basure berea. Man
Mandala baba boshera bakata. Oh rabara bashara. Oh God. Oh rashera bayanda. Oh rababa saka yanda la basha. Oh rabayanda rabashere bera baganda la basa. Makara yanda rabushine. Oh rabayanda. Can you open your mouth and pray right now? வாய்களை திறந்து தேவனை பார்த்து ஜெபம் Speak பண்ணுங்கள். to God. ஆண்டவரிடத்தில் பேசுங்கள். Ask God anything you want from God. Open your mouth and tell God right now. ஆண்டவரிடத்தில் என்னென்ன எல்லாம் கேட்க வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறீர்களோ God is ready. எல்லாம் வாயை திறந்து God is ready. கேளுங்கள். God is ready. God is ready to touch you. ஆண்டவர் உங்களை தொட ஆயத்தமாய் இருக்கிறார். God is ready to touch you right now. இப்பொழுதே உங்களை தொட அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். God is ready. ஆண்டவர் உங்களை தொட God is ready ஆயத்தமாய் to touch இருக்கிறார். you. உங்களை தொட God is ready to touch you. அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். Come on, pray. Talk to God. Talk to God. Talk to நல்லா God. பேசுங்க. Right now, talk to God. ஆண்டவரோடு பேசுங்கள். Talk to God. ஆண்டவரிடத்தில் Talk பேசுங்கள். to God. Talk to God. ஆண்டவரிடத்தில் பேசுங்கள். Talk to God. Talk to God. Talk to God. ஆண்டவரிடத்தில் பேசுங்கள். Talk to God. ஆண்டவரிடத்தில் பேசுங்கள். Talk to God. ஆண்டவரிடத்தில் Talk to பேசுங்கள். God. Talk to God. Talk to God. ஆண்டவரோடு பேசுங்கள். Reya malalash. Makayan. Shindirela basokata. Shiribala shindelabas. Oh God, I give you glory. I give you glory. I give you glory. I give you glory. ஆண்டவரே உமக்கு மகிமை. So God. Shindalala bushindalabakata. Oh God, God is touching you. God is touching you. God is உங்களை touching you. தொட்டு I கொண்டிருக்கிறார். feel the power of God coming upon you right now. இப்பொழுது தேவனுடைய வல்லமை உங்கள் மேல வந்து God is இறங்குகிறது. touching you. God is healing you right now. இப்பொழுதே ஆண்டவர் உங்களை God is சுகமாக்கி healing. கொண்டிருக்கிறார். God is healing you right now. ஆண்டவர் இப்பொழுது உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். God is healing your hearts and your spirit right now. உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவர் Shiridia, God சுகமாக்கி is touching கொண்டிருக்கிறார். you. God is healing you right now. God is touching you everywhere. I see the hand of God. The hand of God is everywhere. எல்லா இடங்களிலும் தேவனுடைய The கரம் power of God வருகிறதை is நான் the power of பார்க்கிறேன். God. The power of God is everywhere right now. எல்லா இடங்களிலும் The Lord தேவனுடைய is touching வல்லமை you. The Lord is touching you. ஆண்டவர் The தொடுகிறார். Lord is touching you right now, right ஆண்டவர் now, உங்களை right now, right now, right now, right now, right இப்பொழுதே now. Receive your healing right now. உங்களுடைய சுகத்தை இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். Receive your miracle now. Receive it. இப்பொழுதே Receive it உங்களுடைய right now. அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். I feel the anointing of revival here. எழுப்புதலினுடைய God is ஒரு reviving you. அபிஷேகத்தை நான் Receive the உணர்கிறேன். anointing of God. The Lord is reviving you. The Lord is reviving somebody here. ஆண்டவர் Receive. Be எழுப்புதலை உங்க revived. Be வாழ்க்கையில revived. Be revived. Be revived right now. எழுப்புதல் Be அடைவீர்கள். revived right now. The fire of God is on you right now. தேவனுடைய அக்கினி Touch it. இறங்கிக் கொண்டிருக்கிறது. Take the fire of God. தேவ அக்கினி Receive the fire of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய The அக்கினி fire of the Holy Ghost is on you right now. பரிசுத்த The ஆவியானவருடைய fire of the Holy Ghost is on you right now. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி உங்கள் மேலே The இருக்கிறது. fire of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய The அக்கினி fire of the Holy Ghost is on you right now. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி உங்கள் மேலே இருக்கிறது. The fire of God is on you. தேவனுடைய The fire அக்கினி of God is on you. Take it. அதை Receive எடுத்துக்கொள்ளுங்கள். now. பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the anointing of the Holy Ghost now. பரிசுத்த ஆவியானவருடைய Receive in the name of Jesus. அபிஷேகத்தை Receive it right now. பெற்றுக்கொள்ளுங்கள் இப்பொழுது. Receive the anointing of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய Oh அபிஷேகத்தை my இப்பொழுது God. I பெற்றுக்கொள்ளுங்கள். feel the anointing of the Holy Ghost. இந்த இடத்துல தேவனுடைய Receive it. Receive it right now. அபிஷேகம் Come on. இருக்கிறது. Continue to receive now. தொடர்ந்து பெற்றுக்கொள்ளுங்கள். Receive in the name of the Lord. கர்த்தருடைய Receive the power of நாமத்திலே God. பெற்றுக்கொள்ளுங்கள் வல்லமையை. Everybody lift up your hands and receive right now. எல்லாரும் கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்கள். Lift up your hands and receive the power of God. தேவனுடைய வல்லமையை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். Receive right now. இப்பொழுதே In the name of Jesus. ஆண்டவராகிய இயேசு In the name கிறிஸ்துவின் of Jesus. நாமத்தினாலே In the name of Jesus. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 1, இப்பொழுது 2, 3. Receive in Jesus' name. இயேசுவின் நாமத்தாலே Receive in the name of Jesus. ஆண்டவராகிய இயேசுவின் Receive நாமத்தினாலே in the name of Jesus. பெற்றுக்கொள்ளுங்கள். Receive in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே பெற்றுக்கொள்ளுங்கள். Mashere bayandoro boshanda.
Repakayanta rababo sherebeanda. I still feel the Lord want to do more. The Lord want to do more. ஆண்டவர் இன்னும் அதிகமாக உங்க வாழ்க்கையில The Lord want to do more. Receive in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால பெற்றுக்கொள்ளுங்கள். Receive in the name of Jesus. Receive a miracle now. இப்பொழுது உங்களுடைய அற்புதத்தை விசுவாசத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள். Rapakayanda rababo sherebeanda. My God, my God, my God, my God, my God. I feel the anointing in my hands. I feel the anointing of our Holy Ghost right now. இப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை Take it. பெற்றுக்கொள்ளுங்கள். Take the anointing. பெற்றுக்கொள்ளுங்கள். Take it right now. எடுத்துக்கொள்ளுங்கள். In the name of Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. In the name of Jesus. கர்த்தராகிய இயேசு In the name of Jesus. In the name of Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. I feel the power of God. தேவனுடைய வல்லமையை நான் உணர்கிறேன். Listen to me. நல்லா கவனிங்க. If you are not filled with the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் இன்னும் உணராமல் இருப்பீர்கள் சொன்னால், with the evidence of speaking in tongues, அந்நிய பாஷை பேசக்கூடிய அடையாளத்தோட நீங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் சொன்னால், if you don't speak in tongues, அந்நிய பாஷை நீங்கள் பேசாவிட்டால், if you are not filled with the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படாமல் இருந்தால், and you want God to fill you with the Holy Spirit and speak பரிசுத்த in tongues, ஆவியானவராலே நிரப்பி நீங்கள் அந்நிய பாஷைகளை பேச வேண்டும் என்று சொன்னால், lift up your hands. கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். கரங்களை உயர்த்தி If காட்டுங்கள். you want to be filled with the Holy Ghost, பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட நீங்கள் விரும்பினால், the Lord have told me He want to fill His people with the Holy Spirit and fire. ஆண்டவர் என்னோடு கூட சொன்னார், பரிசுத்த ஆவியானவராலேயும் அக்கினியினாலேயும் என் ஜனங்களை நான் அபிஷேகிக்க போகிறேன் என்று சொல்லி சொன்னார். Are you ready right now? இப்பொழுது நீங்கள் ஆயத்தமா Are you ready? ஆயத்தமா Are you இருக்கீங்களா? ready for the Holy Ghost? பரிசுத்த ஆவியானவருக்கு Are you ready for ஆயத்தமா? the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவருக்கு ஆயத்தமா இருக்கிறீர்களா? I'm asking, are you ready? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? I will count up to 3. 1 2 3 ன்னு சொல்ல போறேன். And when I mention 3, the Holy Ghost will come upon you and will fill you with the Holy Ghost and you start speaking in new tongues. 3 ன்னு சொன்ன உடனே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வருவார். நீங்கள் ஆவியானவரால் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிப்பீர்கள். You must believe நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். and you must wait upon God. ஆண்டவரிடத்தில் எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். Holy Spirit, just lift up your hand, remain your hands up. கரங்களை உயர்த்தி நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். Father, in Jesus' name, பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே fill your people with the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவராலே நம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். with the evidence of speaking in new tongues. புதிய பாஷைகள் அந்நிய பாஷைகளை பேசுகிற அடையாளத்தோடு நிரப்பும் ஆண்டவரே. 1, 1 2, 2 3. 3 Receive the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the Holy Spirit. பரிசுத்த Come ஆவியானவரை on, receive right now. Receive the Holy Spirit. இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை Receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை Receive everywhere on the balcony. மேலே, Receive the Holy Spirit. பால்கனியில Come எல்லாம் on, receive the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரை My பெற்று God, receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the Holy Spirit right now. இப்பொழுதே I பரிசுத்த feel the power ஆவியானவரை of our Holy Ghost is coming down. Receive the power of our Holy Ghost right now. இப்பொழுதே பரிசுத்த Receive the ஆவியானவரை power of our Holy Ghost. வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the power of our Holy Ghost. இப்பொழுதே Oh, ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive. பெற்றுக்கொள்ளுங்கள். Receive. பெற்றுக்கொள்ளுங்கள். Receive. பெற்றுக்கொள்ளுங்கள். Receive. பெற்றுக்கொள்ளுங்கள். Every demonic power, I command you, come out now. எல்லா அசுத்த Come ஆவிகளும் வெளியில வா. Come out right now. இப்பொழுது Come வெளியில வா. out, every power of a devil. I command you, come out. எல்லா Come அசுத்த out. ஆவிகளும் வெளியில Come வா. out in Jesus' name. இயேசுவின் Lose the people now. ஜனங்களை Lose them விட்டு now. Every disease, lose them now. எல்லா வியாதியும் விட்டு In போ. the name of Jesus Christ. கர்த்தராகிய இயேசுவின் In the நாமத்தினாலே. name of Jesus Christ. கர்த்தராகிய இயேசுவின் In the நாமத்தினாலே. name of Jesus Christ. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே. Sherabarabarabarabashanderebosakata. Rapakapayandorobosheribeanda. Thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. Thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. Thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. Sherebayanda rababa sherebayanda rabasa.
My God, my God. Before we hear testimonies, can we create a space here? Can we have a space நம்ம here? சாட்சிகளை நம்ம கேட்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் Pastors, முன்னால இடம் Give me உண்டாக்குறீங்க a space here. அங்க கொஞ்சம் Give இடம் me a உண்டு. space here. Just give me a space. கொஞ்சம் பின்னால போக Just a little bit. I know. கொஞ்சம் இடம் கொடுங்க. The Lord is speaking to me something. I need more space. I need more space. இன்னும் கொஞ்சம் கூட இடம் வேணும். கொஞ்சம் பின்னால போங்க. கொஞ்சம் பின்னால. Shiribayandalaba sokayandaka. Shekibalaba sandalaba shiribayanda. If you have been praying God for revival and you have been telling God, fill me with your power, I want you to come here. ஆண்டவருடைய எழுப்புதல் எனக்கு வேண்டும், ஆண்டவர் தன்னுடைய வல்லமையினால் என்னை நிரப்ப வேண்டும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தீர்கள் Only சொன்னா them that have been praying God and they are serious, they want the power of God upon their lives, come here. தேவனுடைய வல்லமை எனக்கு வேணும்னு சொல்லி சீரியஸா யாரெல்லாம் ஜெபம் பண்ணீங்களோ நீங்க முன்னால I'm வாங்க. waiting for you. உங்களுக்காக நான் காத்து You கொண்டிருக்கிறேன். must be a Christian. You must be praying and you must be ready for the power of God. நீங்க கிறிஸ்தவர்களாக இருந்து ஆவியானுடைய அபிஷேகம் எனக்கு வேண்டும், வல்லமை வேண்டும் என்று ஜெபம் பண்ணினவர்கள் வாருங்கள். You are ready. You must be ready. You must be ready for the power of God. அதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். If you are serious, you want the power of God upon your life, come here. உங்க வாழ்க்கையில உண்மையிலேயே தேவனுடைய வல்லமை வர வேண்டும் என்று Them எதிர்பார்க்கிறவர்கள் that are looking for the power of God, you don't want to be just the normal Christian. You want to be empowered by the Holy Spirit. சாதாரண ஒரு கிறிஸ்துவனாக அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் Find முன்னால your way here. Find your way here. முன்னால வந்துருங்க, முன்னால Pastors, வந்துருங்க. give me a space. Let them come. அவங்க முன்னால வருகிறதற்கு இடம் கொடுங்கள் பாஸ்டர்ஸ். This is how you receive the power of the Holy Spirit. இப்படித்தான் நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். One, you must be a Christian. முதல்ல நீங்க விசுவாசிகளா இருக்கணும். புதுசா வந்தவங்கள விசுவாசிகளாக இருக்க வேண்டும். Secondly, you must be hungry for the power of God. தேவனுடைய வல்லமைக்கு ஒரு பசி, ஒரு தாகத்தோட நீங்கள் இருக்க வேண்டும். Don't look around and think who is around you. Just surrender to God. யார் என்ன சுற்றி இருக்கிறாங்க, யார் என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க, அதை நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முன்னாலே வாருங்கள். Are you ready? ஆயத்தமா இருக்கிறீர்களா? How many are ready for the power of God? எத்தனை பேர் தேவனுடைய வல்லமைக்கு நீங்கள் You are ஆயத்தமா? ready for the power of God. தேவனுடைய வல்லமைக்கு எத்தனை You பேர் are ready for ஆயத்தமா? the power of God. தேவனுடைய வல்லமைக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? You want God. You want God to fill you with His power. அவருடைய வல்லமையினால தேவன் உங்களை நிரப்பும்படியாக எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? I don't want you to think about who is behind you, who is in front of you. Just surrender to God. Don't look at me. I don't need to lay my hands on you. God will fill you with His power. நான் உங்க கைகளை என்னுடைய கைகளை உங்கள் மேல் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முன்னால யார் நிக்கிறாங்க, பின்னால யார் நிக்கிறாங்க, யார் என்ன பார்த்துட்டு இருக்காங்க, அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் உங்கள் மேல தன்னுடைய கரங்களை வைப்பார். Pasuka payanda la basoro boyanda. Sheri bayanda. பிதாவே, Father, touch them now. பிதாவே இப்பொழுது Fill them. Fill them with your பிள்ளைகளை power. நிரப்பும் ஆண்டவரே. Lord, fill them with your power, Lord. உம்முடைய வல்லமையினால் நிரப்பும். Revive them, revive them, revive them. எழுப்புதலை தாங்க. Revive them, எழுப்புதலை தாங்க ஆண்டவரே. revive them, Lord. Revive them, Lord. எழுப்புதலை தாங்க. Revive them. Receive the power of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய Receive now. Receive the power of the Holy Ghost. வல்லமையை Come on, receive right now. Receive the power of the Holy Ghost. பரிசுத்தாவினுடைய வல்லமையை Receive the power of the Holy Ghost. பரிசுத்தாவினுடைய Come வல்லமையை on, receive the power of the Holy Ghost. பரிசுத்தாவினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the power of the Holy Ghost. பரிசுத்தாவினுடைய வல்லமையை Receive the power of பெற்றுக்கொள்ளுங்கள். the Holy Ghost. பரிசுத்தாவினுடைய வல்லமையை Come on, பெற்றுக்கொள்ளுங்கள். concentrate and receive. Be ready to receive the power of God. தேவனுடைய வல்லமையை Be ready to பெற்றுக்கொள்ளுங்கள். receive the power of God. ஆயத்தமாயிருங்க. Receive the power of the Holy Ghost. பரிசுத்தாவினுடைய வல்லமையை Receive பெற்றுக்கொள்ளுங்கள். the power of the Holy Ghost. பரிசுத்தாவினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the power of the Holy Ghost. பரிசுத்தாவினுடைய வல்லமையை Receive the பெற்றுக்கொள்ளுங்கள். power of the Holy Ghost. பரிசுத்தாவினுடைய வல்லமையை Receive the power of the பெற்றுக்கொள்ளுங்கள். Holy Ghost. Receive the power of the Holy Spirit. பரிசுத்தாவினுடைய வல்லமையை In the பெற்றுக்கொள்ளுங்கள். name of Jesus. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால Amen. ஆமென். Tomorrow evening, நாளைக்கு மாலையில I will still continue to pray for you. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்க போகிறேன். Tomorrow I will still continue to pray for you. தொடர்ந்து நாளைக்கு மாலையில உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Rapakayanda bosukata. Ropokayanda rabosha.
there must be a revival inside of you. Not tomorrow. There must be a revival. We are not waiting for tomorrow. God will do something in your life. நாளைக்காக காத்திருக்கிறது அல்ல, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை, ஒரு உயிர்மீழ்ச்சியை கட்டளையிடுகிறார். Open your hearts to God. ஆண்டவருக்கு உங்களுடைய இருதயத்தை திறந்து கேளுங்கள். Open your hearts to God. உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக Open your hearts to God. தேவனிடத்தில் உங்களுடைய இருதயத்தை திறந்து கேளுங்கள். Open your hearts to God. தேவனுக்கு உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுங்கள். We have few minutes remaining. இன்னும் கொஞ்ச நேரம் நமக்கு இருக்கிறது. If you came here sick வியாதியோடு கூட நீங்கள் இங்கு வந்திருந்தால், and God have touched you, ஆண்டவர் உங்களை தொட்டிருந்தால், and God have healed you, ஆண்டவர் உங்களை சுகமாக்கி இருந்தால், show me by the show of the hand. உங்களுடைய கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். You feel the pain is gone. ஒரு வலி வேதனை உங்கள் சரீரத்தை விட்டு போய்விட்டது என்று சொல்லுகிறவர்கள், You came sick and you feel God have healed you. வியாதியோடு வலியோடு வேதனையோடு வந்தவர்கள், ஆண்டவர் என்னை சுகமாக்கி இருக்கிறார் என்று You சொல்லுகிறவர்கள், feel God have healed you. ஆண்டவர் உங்களை சுகமாக்கி இருக்கிறார் என்று உணர்கிறவர்கள், Check yourself, check yourself. உங்களை சோதித்து பாருங்க, உங்களை சோதித்து பாருங்கள். வலி இருக்குதா, இருந்த வலி போயிடுச்சா என்று சொல்லி சோதித்து பாருங்கள். If God have healed you, ஆண்டவர் உங்களை சுகமாக்கி இருந்தார், lift up your hand. கரங்களை வைத்து காட்டுங்கள். You're healed? Where was the sickness? எங்க அல்சர் in her stomach. And the pain is gone. That ulcer is gone. Come over here. முன்னால Come over here. முன்னால வா. Come over here. If the Lord have healed you, pastor, I need a pastor there. Just ask them, talk with them, அவங்க நல்லா விசாரிச்சிட்டு மேல கூட்டிட்டு get வாங்க. the என்ன testimony, and then you allow them to come here. அவர்களை கூட்டி கொண்டு வாங்க. Short testimony, சுருக்கமா சாட்சி சொல்ற மாதிரி, direct to the point. கரெக்ட்டா என்ன ஆண்டவர் சுகமாக்குனாரோ அதை சொல்லுங்கள். If God have healed you, just show me by a show of hand. ஆண்டவர் உங்களை சுகமாக்கி இருந்தால் கரங்களை உயர்த்தி You காண்பீர்கள். feel in your body God have healed you. ஆண்டவர் உங்கள் சரீரத்தை சுகமாக்கி We have இருக்கிறார். few testimonies. I will still pray for you. Just come closer as I continue to pray for you. நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். முன்னால பாருங்க, Bring him closer. பக்கத்துல வாருங்கள், பக்கத்துல வாங்க. The Lord is telling me there is somebody who had it's like an injury in the ankle. இந்த இடத்துல கையில இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். வலி இருந்தது, இப்பொழுது ஆண்டவர் சுகத்தை And கொடுத்தார். you came with a pain and you feel the pain is gone. God இந்த has இடத்துல healed. கையில முழங்கையில இந்த இடத்துல நீங்கள் வலியோடு வந்தீர்கள், ஆண்டவர் உங்களை சுகமாக்கி இருக்கிறார். Who is that? யார் அது? You came with an ankle problem and you are healed. The pain is gone. Come over there. Pastor, help me. வாங்க, முன்னால வாங்க, Oh my God. Rashiri bayanda rashiri. முன்னால வாங்க. Keri bayanda rashiri bayanda sukata. Shendere bala sukata rebo seri bayanda. I see the Lord is speaking to me about somebody you have it's a spinal cord problem, and there was the doctor told you it's like some two bones they have separated. But now when you came here, you had pain and you felt like something cold at your back, and now the pain went and you feel you are healed. முதுகு தண்டுல எலும்பு ரெண்டு எலும்பு வித்தியாசமாக இருக்கிறதாக டாக்டர் சொன்னார்கள். அதுல வேதனை இருந்தது. ஆண்டவர் உங்களை தொட்ட உடனே ஒரு குளிர்ச்சியாக ஒரு காரியம் அங்க முதுகுல நடக்கிறது போல இருந்தது. இப்பொழுது அந்த வலி வேதனை நீங்கி இருக்கிறது. யார் அது? Who is that? You had it's a spinal cord முதுகுல problem. முதுகு எலும்புல பிரச்சனை இருந்தவர்கள். There was like two bones on the spinal cord. They separated and God have healed you. Who is that? அங்க எங்க she's here. You are the one. Yeah. Okay, can you can give us the testimony? 10 வருஷமா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி பாப்பா எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பாப்பா இறந்துருச்சு, ரெண்டாவது பாப்பா பிறந்தது பையன். அது வந்து 10 வருஷமா என்னன்னா எனக்கு ஜெபமும் பண்ண முடியாது. ஆனால் நான் நல்லா ஊழியம் செய்கிறவ தான், ஆனால் ஜெபம் பண்ண முடியல. இந்த இடத்துக்கு வந்தேன் நான். அப்போ ஆண்டவர் வந்து முன்னாடி முதுகு வந்து ரொம்ப வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து நீங்கள் கண்டிப்பாக, நான் அழுதுகிட்டே இருந்தேன் இங்கே உட்காந்துட்டு, ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு விடுதலை தரணும்னு கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். She had a problem in the back. She had an operation and giving birth to a second child. After that, 10 years she had a problem at the back.
Now as she came here, God has healed her that pain. Oh, hallelujah. 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 Oh, hallelujah. Hallelujah. Look at this woman. This woman cannot come here to lie. இங்க பொய் சொல்றதுக்கு இந்த அம்மா இங்க வர முடியாது. Did I give you some money to tell you come and testify? எனக்கு இப்படி வந்து சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஏதாவது பணம் ஏதாவது கொடுத்து நீங்க வந்தீங்களா? God did it. God is the one who have healed you. ஆண்டவர் அதை செய்திருக்கிறார். Hallelujah. 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 Oh God. Oh my God. May that problem never come back to you. I bless your life. I bless you. I bless you in Jesus' name. I bless you in Jesus' name. Tell us. She had an ulcer problem for 20 days. It was really burning inside, but God healed her today. இவங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் வயிற்றில் 20 நாளாக அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆண்டவர் இன்னைக்கு பூர்ண சுகம் கொடுத்துட்டார். The problem is gone. The pain is gone. Look at the smile at this woman. போயிட்டாமா, நல்லா போயிட்டா. Oh, hallelujah. 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 God is a miracle working God. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். Even if you have not received a miracle, have faith. If God have done the miracle to them, you are next. God will do a miracle. இன்னும் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க. இவங்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். In Jesus' name. Amen. Tell us. She had a pain in this place as you had told her. Now the pain is gone. Oh, you are the one God was speaking about. Yeah. Oh, how did you feel when you heard God have mentioned your problem and உன் பிரச்சனையை நான் சொன்னபோது உனக்கு என்ன நடந்துச்சு? God healed you? How did you feel? எப்படி அதை உணர்ந்தா? So many days it was there, she was not able to do any work. 8 months she had pain in this place, but today God has healed. God have healed you. Yes. The pain is gone. Do like this. இப்படி நல்லா செய், இப்படி நல்லா Oh my God. Hallelujah. 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 மாசமா இந்த இடத்துல பெயின் இருந்துச்சு. அவர் அதை சொன்னார், இந்த இடத்துல யாருக்கு பெயின் இருக்குன்னு இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார். Hallelujah. This is a doing of God. இது Hallelujah. ஆண்டவர் செய்த அற்புதம். Miracles. God is a miracle working God. I ஆண்டவர் bless. அற்புதங்களை செய்கிறார். Oh, hallelujah. 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 I bless you in Jesus' mighty name. Glory to God. I want, if you felt the power of God and you are filled with the Holy Spirit and you started to speak in new tongues, if you're here, tell me, you started நீங்க speaking new பரிசுத்தாவின் tongues. அபிஷேகத்தை பெற்று Come அந்நிய here. பாஷை Who else? இப்போ பேசினவர்கள் கரங்களை உயர்த்தி The காட்டு. Holy Spirit came upon you and you started speaking in new tongues. Come பரிசுத்த here. ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். அந்நிய பாஷை இப்ப பேசுகிறீர்கள் என்று சொல்லுகிறவர்கள் முன்னால வாருங்கள். Just 2 people I know. 2 பேர் போதும். Just stay there. Hallelujah. Tell us what happened. Tell us what happened. நான் சின்ன வயசுலேயே கிறிஸ்டியன், ஆனாலும் ஜீசஸை விட்டு போய் ரொம்ப வருஷமாக இருந்தேன். ஒரு 1 இயராக ஆண்டவர் என்ன தொட்டார். 2 வீக்ஸாக இந்த சர்ச்சுக்கு என்ன அழைச்சிட்டு வந்தார். நேற்று எனக்கு மார்னிங் பேப்டிசம் கொடுத்தாரு. ரொம்ப காலமாக நான் அவர் கூட சீக்ரெட்டாக பேசணும்னு சொல்லி டங்ஸில் பேசணும்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்தேன். பிரதருக்கு சொல்ல முன்னாடியே நான் கேட்டுட்டு இருந்தேன், இன்றைக்கி நான் பேசணும், எனக்கு கொடுங்க, சீக்ரெட்டாக பேசணும்னு கேட்டேன், கொடுத்தாரு. ஸ்டில் அந்த She accepted Christ long back, but she went back to the wall again. For the past 2 weeks she is coming back to the church. Today she was praying that I need that anointing, I must speak in unknown tongue. Today I got it when you were praying for that. Oh, glory to God. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. You see, God is good. When you come back to Him, He will fill you once more. நீங்க ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்றார் மறுபடியும். Let's get more testimonies here and then. She had a pain from foot to here. Whenever she get the pain, she get fever also. But she didn't go to the hospital today. She came here for healing. God healed her today. Oh. இந்த அம்மா கால் பாதத்திலேருந்து இடுப்பு வரைக்கும் ஒரு கை வேதனை வரும். அந்த வேதனை வரும்போதெல்லாம் காய்ச்சல் ஃபீவர் வந்துடும். ஆனால் ஆஸ்பத்திரி போகணுன்ட்டு இருந்த அம்மா ஆஸ்பத்திரி போகலை. இங்கே இன்னைக்கு வந்த போது ஆண்டவர் பூர்ண மாசம் கொடுத்துட்டார். கைகளை தட்டி கத்திரி. Hallelujah. Do you know why I'm happy? Because I know how to be sick and I know how God heals.
ஏன் நான் மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொன்னா, சுவீனமா இருக்குன்னா எனக்கு என்னன்னு தெரியும். ஆண்டவர் சுகமாக்குறது என்றாலும் எனக்கு என்னவென்று தெரியும். God love you. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். Nandri. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். Nandri, Nandri. Can you get the She next? received baptism of the Holy Spirit today. You're filled with the Holy Spirit? பரிசுத்தாவியில் நிரம்பி Oh my God. Hallelujah. Revival comes when the people get the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரை மக்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது எழுப்புதல் வருகிறது. Oh, I bless you. In the name of Jesus. And this revival is coming to the young people of this church. இந்த சபையில் இருக்கிற வாலிபர்களுக்கு, வாலிப பெண்மணிகளுக்கு ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கட்டளையிடுகிறார். The Lord told me a great revival is coming to the young people in this church. இந்த சபையில் இருக்கிற வாலிபர்களுக்கு, வாலிப பெண்களுக்கு ஒரு பெரிய எழுப்புதல் வருகிறதை ஆண்டவர் சொல்லுகிறார். You must be ready. நீங்கள் அதற்கு God ஆயத்தமாக bless இருக்க you. வேண்டும். God bless உங்களை you. ஆசீர்வதிப்பார். Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். She Hallelujah. fell down, she had a pain in her left And- side. Now God has healed. 3 months she was in pain. And today God have God healed. has healed her. Wow. Oh glory. I bless you. In Jesus' name. God loves you. Wow. Amen. God can heal the old women and the young people. இந்த அம்மாவை ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். வாலிபர்களையும் ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். Amen. God bless you. She had pain in his left hand for 2 months completely, and now God has healed him. The pain is gone. வலி போயிடுச்சா? No pain. வலி இல்லையா? Hallelujah. He was there, God has touched him and healed him. Oh, God can touch you when you are there. Oh my God. Oh, hallelujah. Are you happy? சந்தோஷமா இருக்கியாப்பா? Are you happy? Hallelujah. Hallelujah. Glory to God. David. I bless you in Amen. Jesus' mighty name. Tell us what has happened. Oh, you're with him. May God bless you in Jesus' name. He fell down from the tree. He was not able to open his left hand and right, and now he's opened his hand. My Now God, look at this. he can't even lift anything, but now he's able to do that. Oh, மரத்துல இருந்து கீழே விழுந்து இந்த கையெல்லாம் மடங்கி he is போச்சு. doing better than me. அதை விரிக்க முடியாம இருந்துச்சு, எதையும் தூக்க முடியாது. இப்போ நல்ல ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார். Oh, Rapakayanda Rashiria. Oh, come back here. இங்க வா தம்பி, இங்க வா தம்பி, இங்க வாங்க, இங்க வாங்க. I'm looking at his eyes. He cannot believe that. It's like it's not your hands. Kamasa kapolo shiriata. Don't worry, I'm speaking in tongues. Hallelujah. Jesus loves you. God loves you. Hallelujah. I bless you today. Rabakayanda Rashiribayanda. Go and serve God. Today she received the baptism of the Holy Spirit, a fresh anointing today. Look at her face. She's like a newborn child. புதிய குழந்தை, புதுசா பிறந்த குழந்தையை போல சந்தோஷமா இருக்கிறார். When you receive the Holy Spirit பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது, and you start speaking in tongues, அந்நிய பாஷையில பேசும்போது your life change. உனக்கு வாழ்க்கை மாறிடுது. I bless you. Amen. In Jesus' name. Amen. Amen. There is no more time. I want you to go home and rest, and you come for the service tomorrow morning. I am here, the first service, the second service, the third service, the evening service. I will be here. காலையில் முதல் ஆராதனை, 2 ஆராதனை, 3 ஆராதனை, சாயந்தரம் ஆராதனையில் நான் இங்கே இருப்பேன். Tomorrow, by God's grace, I will preach little message and I pray for the people. கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணுவேன், மற்ற மக்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். நாளைக்கு Make sure you come to church. நாளைக்கு சபைக்கு வரணும். Tell your neighbor, make sure you come to church நீங்க tomorrow. சொல்லுங்க, நாளைக்கு சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லுங்க பக்கத்துல. Look at her, tell her, make sure you come to church tomorrow. நாளைக்கு காலையில் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லுங்க எல்லாரும். Not one day, always come to church. எல்லா நேரமும் சபைக்கு வரணும், ஒரு நாள் மாத்திரம் இல்ல. Because in the presence of God, that's where you get miracles, தேவ signs and பிரசன்னம் wonders. இருக்கும்போது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை God ஆசீர்வதிப்பார். bless you. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதான சுகம் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட என்றைக்கும் இருப்பதாக. எல்லாரும் ஆமீன் சொல்லுவோம். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோம். ஆமீன். மெதுவாக கடந்து செல்லுங்க, மெதுவாக கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.